என்னையா எலும்போட்டி இலையாண்ட வந்து ஆமாம், என்னையா சொல்ல போகிறீங்க இன்னைக்கு? இந்த எலும்பூட்டி இலை வந்து உடைந்த எலும்புகளை ஒட்டக்கூடியது. உடைஞ்ச எலும்புகளை ஒட்டுமா? ஆமாம், ஓ, ஜவ்வு கிழிஞ்ச ஜவ்வுகளையும் ஒன்று சேர்க்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த எலும்பூட்டி தழை என்று சொல்லக்கூடியது. இதை ஒரு 100 கிராம் அளவு இந்த இலையை மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டு 100 கிராம் அளவுக்கு கல்கண்டு பொடி சேர்த்து ரெண்டையும் நல்லா அரைச்சிக்கணும். காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டு நாட்டு பசும்பாலில் 1 ஸ்பூன் இந்த பொடியை போட்டு தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது அந்த கிழிஞ்ச ஜவ்வுகள் ஒன்று சேரும், எலும்புகள் சீக்கிரத்தில் ஒட்டும். அடுத்து இந்த தழையை உருவி நன்றாக அரைத்து கோழி முட்டை வெண்கரு சேர்த்து. கோழி முட்டை வெண்கரு? ஆமாம். கை உடைந்தவர்கள் மேல் பத்தாக இதை வைத்து கட்டும் பொழுது ஒரு 2-3 கட்டில் அந்த எலும்பு கூடி அந்த கை வீக்கங்கள்லாம் மாறி நன்றாக வரும். ஐயா, இந்த L1, L2, L3, L4, L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட், மூட்டு வலி, முதுகு வலி உள்ளவங்களுக்கெல்லாம், ஜவ்வு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, ஜவ்வு விலங்கிருச்சு, அதுக்கப்புறம் மூட்டு தேஞ்சிருச்சுன்றவங்களுக்கெல்லாம் இது எப்படி பயன்படுத்தினா அற்புதமாக வேலை செய்யும்? இதை வந்து இதே போல தான் இந்த இலையை எடுத்து பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு கல்கண்டு சேர்த்துட்டு நாட்டு பசும்பாலில் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நீங்கள் சொல்கிற அனைத்து வகையான L4, L5 பிரச்சனையெல்லாம் படிப்படியாக சூரியனை கண்ட பனி போல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஓ, ஆமாம். எவ்வளோ நாள் சாப்பிடணும், எத்தனை மண்டலம் சாப்பிடணும் ஐயா? அவங்களுடைய நோய்க்கு பொறுத்தா, வலிக்கு பொறுத்தா மாதிரி எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு 1 மாதம் 2 மாதம் கூட எடுக்கலாம். நன்றாக வேலை செய்யும்.